மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி ஜமான்ல ஈமானுடைய தீனுடைய பேச்சுக்கள் அதிகமாக பேசுகிற கேட்குற பாக்கியத்தை தந்ததுக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி காலத்துடைய ஏராளமான அடையாளங்கள் வெளியாயிருச்சு. நாங்கள் கடைசி ஜமான்ல இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கடைசி காலம் நெருங்குற நேரம் அல்லாஹோட தீனோட மார்க்கத்தோட தொடர்பாகிறதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் நிறைய உற்சாகப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் நாங்கள் இருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் இபாதத்து ஃபில் ஹரஜி கஹிஜ்ரத்தின் இலைய. ஃபித்னாக்கள், சோதனைகள், பயங்கரங்கள் வார காலத்தில் நீங்கள் ஒரு இபாதத்து செய்கிறது என்னோட ஹிஜ்ரத் வந்ததுக்கு சமம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய இபாதத்தின் அருமை நாயகத்தோட மக்கால் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் கியாமத்தினால் நெருங்க போக்கல யாரு சிறந்தவராயிருப்பான்னு கேட்டாங்க. அருமை சஹாபாக்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க, யாருக்கும் கரைச்சல் கொடுக்காம யார் ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு தன்னுடைய தீனுடைய காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாரோ இவர் தான் சிறந்த மனுஷனாக இருப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த காலம் நாங்கள் அல்லாஹோடு அதிகமாக தொடர்பாக வேண்டிய காலம். குறிப்பாக நாங்கள் இந்த காலத்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எடுக்க வேண்டிய காலம். என்னென்ற எல்லா பக்கத்திலையும் சூறாவளி மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வீசிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது, அருமை சஹாபாக்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனையில் விழுந்தாலும் நினைப்பாங்களாம், வவன்னு அல்லா மல்ஜா மின் அல்லாஹி இல்லா இலை. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் உறுதியாக நம்புவாங்களாம், வவன்னு அல்லா மல்ஜா மின் அல்லாஹி இல்லா இலை. எங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதை விட வேற வழி கிடையாது. அல்லாஹ் பக்கம் திரும்புறேன்னு வானத்தை கொசக்க பார்க்குறல்ல, அல்லாஹ் பக்கம் திரும்புறேன் அல்லாஹ் விருப்பமான செயல்களை வாழ்க்கையில செய்யறது. இதுக்கு முன்னால செஞ்ச தவறுகளை நினைச்சு கண்ணீர் ஓடிக்கிறது. இதுக்கு பின்னால வர இருக்கிற காலங்கள்ல எங்களோட வாழ்க்கையை சரியாகி போறது. இது அருமை சஹாபாக்களோட உள்ளத்தில் இருந்த உறுதியான நம்பிக்கைன்னு குர்ஆன் சொல்லுது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு சஹாபாக்கள் இந்த விஷயத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். தூங்க போகலே தனக்கு ஞாபகம் மூட்டி கொண்டு தான் தூங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யா அல்லாஹ், எனக்கு ஒதுங்குறதுக்கு திரும்பி வாரத்துக்கு என்ன காப்பாத்தி கோரத்துக்கு உனக்கிட்ட வாரதை தவிர வேற வழி இல்லை எனக்கு. ஒவ்வொரு நாளும் ராவ் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் தூங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். என்ன காப்பாத்தி கோரத்துக்கு, இந்த உலகத்தில் என்ன நிம்மதியான ஒரு வழிக்கு கொண்டு போறதுக்கு உனக்கிட்ட வாரதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. தூங்க போக்கலே மறுமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஞாபகம் மூட்டிட்டு தான் படுப்பாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த அரசனுடைய மனைவி பாவத்துக்கு கூப்பிட்ட நேரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க. அவ கதவெல்லாம் மூடி யாரும் இல்லாத நேரத்தில் ஹைதலக், பாவத்துக்காக வேண்டி வாங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்ட நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். நீ இப்ப கூப்பிடுறது அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறதுக்கு. அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறவங்க தான் இந்த உலகத்துல பெரிய அநியாயம் செய்யறவங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு யார் அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சு தண்ட வாழ்க்கைக்கு அநியாயம் செய்யறாங்களோ ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அந்த பொம்பளைக்கு அந்த நேரம் இன்பமா தான் ஐக்கியம், சந்தோஷமா தான் ஐக்கியம். அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது. அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யறது, தீனுக்கு மாத்தம் செய்யறது கண் முன்னால இன்பமா தான் ஐக்கியம், சந்தோஷமா தான் ஐக்கியம். ஆனா அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டாங்க. இந்த வார்த்தையை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மட்டுமில்ல, செஞ்சு காட்டி வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சு காட்டினாங்க. அதே நாட்டுக்கு தலைவராகவும் ஆகி காட்டினாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை ஒரு நாளும் பரிசோதிச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான, ஃபல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் டைம் எடுக்கணும். நான் நாளைக்கு இந்த மௌத்துக்கு நான் என்னத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன்.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு முன்னால நீங்களே கேட்டுக்கோங்க, உங்கள்கிட்ட என் வாழ்க்கை எங்க போகுது, என் காலையில இருந்து மாலை வரைக்கும் என்ன நிலைமை எப்படியாகி, என் அல்லாட தொடர்பு என்ன, என் தொழுகையிட ஹாலாத் என்ன, என் குர்ஆன் திலாவத்துல ஹாலாத் என்ன, என் தனிமையோட ஹாலாத் என்ன, என் கொடுக்கல் வாங்கலோட ஹாலாத் என்ன, நான் எவ்வளவு மௌத்தை நினைக்கிறேன், மௌத்துக்கு எவ்வளவு தயாராகிறேன். இதை நாங்கள் அடிக்கடி 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 யோசிக்கணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், திடீர் மௌத்துக்கள் வந்து கொண்டிருக்கிற காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல காலையில மூமினா இருப்பார், மாலையில காபிரா இருப்பார் என்ற காலம். இந்த ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் போனா சுபஹானல்லாஹ், தொழுகை தொழாதவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நோம்பு பிடிக்காதவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மாதிரி இஸ்லாத்தை விட்டு போனவர்களும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு கூட சில மஹல்லாக்கள் எடுத்து வைக்கப்பட்டி. அப்படி ஒரு ஜமான்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் உலகத்திலிருந்து கியாமத்துக்கு நெருங்க நெருங்க எங்களோட சிந்தனைகள் மௌத்துடைய ஆகரத்துடைய கபருடைய சிந்தனை தான் கூடணும். திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். இது லேசான ஒரு வார்த்தை இல்லை. உங்களோட சந்தோஷங்களை இன்பங்களை உடைச்சி வீசக்கூடிய மௌத்தை பற்றி தான் நீங்கள் அதிகமாக பேசணும். எங்க நாங்கள் மௌத்தை பற்றி பேசுகிறோம்? எங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம்? எப்போ பேசிப்போம்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு இதை பற்றி பேசி நபி அலைஹிஸ்ஸலாமும் நபி அலைஹிஸ்ஸலாத்துல மனைவிமார்களும் அழுவாங்க. சஹாபாக்களுடைய வீட்டுக்கு இதை பற்றி பேசி அவர்களும் மனைவிமார்களும் அழுவாங்க. அக்ஸிருன்னு அதிகமாக பேச சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி தான் நாங்கள் கூட பேசணும். அப்படி இல்லையே சோதரர், எங்களுக்கு வயசு போக போக நோயாளி ஆக ஆக துனியாட ஆசை தானே கூடுது. அதை பற்றி தான் நான் கூட பேசுகிறோம், கதைக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களையும் எங்களோட துனியாவை பாதுகாத்துக்கிறதுக்கு தானே செய்கிறோம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை குர்ஆன் சொல்லுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசுறதால தான் ஈமான் கூடும். இதை பேசணும், மௌத்தை பற்றி பேசணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி பேசணும். இன்னைக்கு அல்லாஹ் பற்றி பேசுறதுக்கு கூட வெக்கப்படுற அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய ஒரு நபி. அவங்கள நாங்கள் எங்களோட மார்க்கத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்துலேயே உம்மத்தில் எவ்வளோ இபாதத்துக்கள்ல நாங்கள் அவங்கள ஞாபகம் ஊட்டுறோம். ஹஜ்ஜி பெருநாள் வந்தாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பம் தானே. ஒவ்வொரு தொழுகையில மத்தஹியாத்தில் கூட நாங்கள் அவங்கள ஞாபகம் ஊட்டுறதானே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று தொழுகையில கூட நாங்கள் ஞாபகம் ஊட்டுறோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஊர் மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், என்னை படைச்சவன் அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் வழிகாட்டுறவன் அல்லாஹ். அல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், எனக்கு திங்க தாரவன் அல்லாஹ், குடிக்க தாரவன் அல்லாஹ். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளி ஆயிட்டா எனக்கு சுகத்தை தாரவன் அல்லாஹ். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நேரடியா பேசக்கூடிய நபி ரசூல். அவ்வளோ பயங்கரமான ஃபிரௌன்ட்ட பேசி சொல்லுவாங்க, ரப்புன் அல்லதி அஃபா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா. குர்ஆன் சொல்லுது, ஏண்ட ரப்பு யாரு தெரியுமா? உலகத்தில் எல்லா படைப்பினங்களையும் படைச்சி அது எப்படி வாழணும் என்று வழிகாட்டினவன். ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒவ்வொரு பறவைகளும் மிருகங்களும் எவ்வளவு பசுந்தா வாழ்க்கையை கொண்டு போகுது. சுபஹானல்லாஹ், காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் மிருகங்களை பாருங்களே, அதுக்கு வீடு கட்டி கொடுக்க யாரு பழக்கின, அதுக்கு புள்ள வளர்க்க யாரு பழக்கின, அதுக்கு நோய் நொம்பலம் வராமிக்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரு பழக்கின. தாரா பிறந்ததோட கொஞ்சம் முட்டையிலேருந்து வெளியே வந்ததோட தாரா கொஞ்சம் பேர் தண்ணியில நீது, அதை நீய பழக்கின யாரு? கோழி குஞ்சுக்கு சுபஹானல்லாஹ் தாய் கோழி சாப்பாடை தேடி கொடுக்கறல்லே, கோழி குஞ்சு தான் தேடி எடுத்துக்கொள்ளும். உன்ட சாப்பாடு இதுதான் படிச்சு கொடுத்த யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் பேசுவாங்க. இதை என் அல்லாஹ் தான் படிச்சு கொடுத்து, என் ரப்பு தான் இதெல்லாம் படிச்சு கொடுத்த. ஒவ்வொரு படைப்பினங்களையும் படைச்சு அதை எப்படி வழி வாழணும் என்று வழிகாட்டி கொடுத்தவன் தான் என் ரப்பு. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை ஏன் நபிமார்கள் அவ்வளோ பெரிய பயங்கரமான ஃபிரௌன் கிட்ட போய்த்து நான் தான் ரப்பேன்னு சொன்ன ஃபிரௌன் கிட்ட போய் இதை பேசணும்? இந்த பேச்சால தான் உள்ளம் மாறுறா மாறணும். இந்த பேச்சால மாறுறா உள்ளம் மாறும், வேறொண்டால மாறாது, வேறொண்டால மாறாது. இப்படிப்பட்ட பேச்சுக்களால் தான் உள்ளத்தில் வெளிச்சம் வரும், அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகும், மௌத்துடைய பயம் வரும், ஆகிரத்துடைய யோசனை வரும்.
குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல்ல படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. காய்ச்சல் புகாரி ஷரீஃப்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வார காய்ச்சல் எங்களில் 2 பேருக்கு வார மாதிரி தான் வரும். அவ்வளோ பயங்கரமாக தான் வரும். இந்த ஒருத்தர் அந்தஸ்து கூட கூட அல்லாஹ் சோதனைகளை கூட கொடுக்கறதானே. அப்படி காய்ச்சல்ல படுத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். யா ரசூலல்லாஹ், நீங்க போத்தி தூக்கி கொண்டிருக்கிறீங்க, எழும்புங்க. எலும்பி பெய்த்து உங்களோட ரப்புடைய கண்ணியத்தை பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க. உங்களோட அல்லாஹ் யாருன்றதை பேசுங்க. இன்னைக்கு நாங்க ஈமான்ட தீண்ட சூழலிருந்து தூரமாகி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு மார்க்கத்திலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவரை நிறைய வாலிப புள்ளையில இருக்கிற மார்க்கத்துல சந்தேகம். சில நேரம் இந்த பயான்ல உட்கார்ந்துப்பாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க, பயான் கேட்பாங்க, ஆனா இன்னும் மார்க்கத்துல சந்தேகம். அன்றைக்கு ஒரு வாலிபர் சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸுக்கு 1400 வருஷம் ஆவிருச்சு, எத்தனை பேரை கைக்கு மாறி வந்தீங்க, அதில் என்னென்ன மாற்றம் நடந்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். யார் யாரோ கண்டுபிடிச்ச டிகிரியோ அல்ல, அதுல இதுல நம்பிக்கைக்கு அல்லாஹும் ரசூலும் சொன்ன வார்த்தைகளை சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலையில மூமினாய்ப்பார், மாலையாகுல காஃபிர் ஆயிடுவாரு. தீன்ல ஊறி போய்த்து இபாதத்தை வாழ்க்கையில பல வருஷம் செஞ்சவர்களுக்கும் இன்னைக்கு மார்க்கத்துல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூழல்ல இருக்கல்ல, பேசல்ல, கதைக்கல்ல, அதை பத்தி சிந்திக்கல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை இறக்கினது நான் தான், கியாமத் வரைக்கும் நான் பாதுகாப்பேன். கியாமத் வரைக்கும் நான் பாதுகாப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, இந்த உலகத்துடைய கடைசி நாள் வரைக்கும் நான் கொண்டு வந்த தீன் இருக்கத்தான் செய்யும். லா யஸாலு கௌமுன் தாயிபத்தும் மின் கௌமி ظاهرين على الحق حتى يأتيهم أمر الله وهم على ذلك. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் உலகம் அழியும் வரைக்கும் ஹக்ல உறுதியா தான் இருப்பாங்க. ஹக்கு கியாமத் வரைக்கும் இருக்கும். அதிக வேண்டிய இடத்துல இருக்கும். பின்பற்றக்கூடியவங்க பின்பற்றுவாங்க, வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போவாங்க. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அதபுல் முஃப்ரத் என்ற ஹதீஸ் கிதாபில் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனை நேசிச்சா அவருக்கு கொடுக்கிற தீனத்தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, துனியாவை அல்லாஹ் விரும்புறவங்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கும் கொடுப்பான். உங்களுக்கு அல்லாஹ் துனியாவை திறந்து தாரத்தை வச்சு அல்லாஹ் என்னோட இறக்கம்னு மட்டும் நினைக்காதீங்க. காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனோட நான் எப்படி தொடர்பா இருந்தேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் எப்படி சரியா செஞ்சேன், காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை சந்தர்ப்ப துவா ஓத வேண்டிய கட்டங்கள் எனக்கு வந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து எத்தனை பேர் வீட்ல இருந்து வரப்போல துவா ஓதிட்டு வந்திப்போம். பஜாரை தாண்டிட்டு வரப்போல எத்தனை பேர் பஜார் துவா ஓதிப்போம். வாகனத்துல வந்தவங்க வாகனத்துல ஏற போகல இறங்க போகல எத்தனை பேர் துவா ஓதிப்போம். எத்தனை முஸ்லீம்கள் என்ன முன்னால பேசிப்பாங்க, எத்தனை முஸ்லீம்களுக்கு சலாம் சொல்லிப்போம். ஒழுவெடுத்துட்டு வந்தோம், ஒழுவெடுக்கிற நேரம் எத்தனை துவாக்களுக்கு எத்தனை துவா ஓதினோம். நாங்க பள்ளிகளுக்கு வரப்போல எத்தனை பேர் வலது கால வச்சு வந்தோம், துவா ஓதிட்டு வந்தோம். இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு செஞ்ச வச்சானா அல்லாஹ் என்னோட இறக்கம். இல்லாட்டி காலையில இருந்து நிமிஷம் வரைக்கும் வேண்டிய பிசினஸ் நல்லா நடந்தீங்கி, வர வேண்டிய வந்தீங்கி, கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் சீராகி இதை வச்சுக்கொண்டு நான் அல்லாஹ் என்னோட இறக்கம்னு நினைக்க வேணாம். மாஷா அல்லாஹ் காலையில தொடர்ந்த கடை இப்ப மாசம் மூடினேன், எல்லா பிசினஸ் சரியா வந்துருச்சு, வியாபாரம் சரியா நடந்துருச்சு. இதுவரை சரியாகிறது அல்லாஹ் என்னோட இறக்கம்ன்றதுக்கு அடையாளம் இல்லைன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் சந்தர்ப்ப துஆக்களை ஓதினோம், மக்ரிப் வரைக்கும் தொழுதோம், இந்த 4 நேரத்துடைய முன்பின் சுன்னத்துக்களை சரியா தொழுதோம், சந்தர்ப்ப துஆக்களை ஓதினோம், யாட கல்ப உடைக்கல்ல, மனசு உடைக்கல்ல, யாரை பத்தி கெட்டெண்ணம் வைக்கல, வார முஸ்லிம்களுக்கு சலாம் சொன்னோம், குடும்பத்தோடு ஒழுங்கா நடந்தோம். இந்த நிலைமையில நானும் நீங்களும் மாலை நேரத்தை அடைஞ்சோம் என்றா அல்லாஹ் என்னோட இறக்கம்ன்றதுக்கு அடையாளம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள பெரிய அறிவாளி. திர்மிதி ஷரீஃப்ல வருது, அஅலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம். என்ற உம்மத்தில் ஆக ஹலாலையும் ஹராத்தையும் ஆக விளங்கினவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு.
அவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேல பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை இப்படி யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கல. மேல பிடிச்சி 3 முறை சொன்னாங்க, இன்னி ல உஹிப்புக யா முஆத், இன்னி ல உஹிப்புக யா முஆத், இன்னி ல உஹிப்புக யா முஆத். ஏ முஆதே, நான் உங்களோட சரியான இரக்கம். இப்படி யாரும் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ படிச்சு கொடுத்தில்லை. நான் உங்களோட சரியான இரக்கம், நான் உங்களோட சரியான அன்பு வச்சிருக்கிறேன். எந்த தொழுகையை தொழுதாலும் இந்த துஆவை மட்டும் மோதாம பேய்த்திடாதீங்க வாப்பா. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அது சும்மா நான் வாய்ப்பாடத்தில் ஓதிட்டு போறேன். அது அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ற நேரம் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தாலும் ஓண்ட ஞாபகத்தோட வாழ நீ எனக்கு உதவி செஞ்சது. நீ உதவி செய்யலாட்டி எனக்கு வாழையிலாது. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக், நீ எனக்கு தலைக்கு மேல நியமத்துக்களை தந்து கொட்டிக்கிறாயா அல்லாஹ், நன்றி செலுத்த தெரியாம இருக்கிறேன். நீ தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சது. வ ஹுஸ்னி இபாதத்திக், நீ விரும்புற பிரகாரம் உன்னை இபாதத் செய்யறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சது. இது 3 அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய இல்லாட்டி, அல்லாஹ் எனக்கிட்ட வேலை வாங்க இல்லாட்டி செய்யலாது. அல்லாஹ் என்னைய அவன்கிட்ட ஞாபகத்தில் அவன் தான் வாழ வைக்கணும். அவன் தந்த நியமத்துக்களுக்கு குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்காக அல்லாஹ் தான் எங்களுக்கு வைக்கணும். அல்லாஹ் தந்த நியமத்துக்களை அல்லாஹ் விரும்புற பிரகாரம் பாவிக்கிறது பக்கம் விடுங்களே. எனக்கு அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நினைச்சு எப்ப நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிப்பேன். என் புள்ளைய பார்த்து, என் வாகனத்தை பார்த்து, என் கடையை பார்த்து, என் தொழிலை பார்த்து, என் வீட்டை பார்த்து, என் ஆரோக்கியத்தை பார்த்து நான் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிப்பேனா? ஏன் அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய அல்லாஹ் நியமத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அவனோட ஆட்சியே ஒரு ஆச்சரியமானது. அவனோட ஆட்சியே ஒரு ஆச்சரியமானது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் துஆ குர்ஆன் சொல்லுது, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தாக வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ, யா அல்லாஹ், நீ எனக்கும் என் உம்மா வாப்பாக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாம அப்படித்தானே தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு மாவு பெனேரமா இரும்ப பெனேரத்துக்கு லேசாக்கி கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பு கவசங்களை உலகத்துல முதல் செஞ்சது யுத்தத்துக்காக வேண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறத பாருங்க, யா அல்லாஹ், எனக்கும் என் உம்மா வாப்பாக்கும் நீ தந்த நியமத்துக்களுக்கு உனக்கு எப்படி நன்றி செலுத்தணும் என்றதை நீ எனக்கு படிச்சுதா. சுப்ஹானல்லாஹ். எனக்கு தெரிய நன்றி செலுத்த, அதுக்கு நன்றி செலுத்த நீ தான் எங்களுக்கு வைக்கணும். நன்றி செலுத்த நீ தான் வைக்கணும் எங்களை. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைச்ச ரப்பு இறக்கப்பட்டு தாரது இதுதான். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ வாழ்ந்திக்கிறோம் சோதரர், எவ்வளோ வாழ்ந்திக்கிறோம். இன்னைக்கு சாதாரண சாப்பிட்டுட்டு ஓதுற துவா எத்தனை பேருக்கு தெரியாது. உடுப்புடுக்க போல் ஓதுற துவா தெரியாது. மஸ்ஜிதுக்கு வர போல் ஓதுற துவா தெரியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்க. தூங்க போகல மட்டும் நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதுற ஓதல்கள் எடுத்து பார்த்தா, நான் அன்றைக்கு சும்மா கணக்கு பார்த்தேன், ஒரு 45 நிமிஷம் சரி போகும். எதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகல ஓதக்கூடிய ஓதுற துவாக்களை ஓதினா ஒரு 45 நிமிஷம் சரி போகும். குறைஞ்ச அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யான்னு சரி ஓதிட்டு தூங்குறேன் நான். இதை பத்தி எங்களுக்கு கவலையாவது வருதா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே? தபரானி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் விரலால 1,00,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்களாம். 1,00,000 சுபஹானல்லாஹ். விரலால சொல்றேன்டா, வேலை வெட்டி செஞ்சு கொண்டு செல்லையிலவே ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டா தான் விரலால செய்யலும். சுபஹானல்லாஹ். ஹயாத்து சஹாபால வருது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கிறவங்க, ஹதீஸை படிச்சு கொடுக்கிற அந்த பிஸியோட ஒவ்வொரு நாளும் 12,000 முறை சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்களாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இஸ்திக்ஃபார் செய்வாங்க 12,000. காலையில மாலையிலையாவது நான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 100 முறை சொல்றேன் நான் சகோதரர்களே. காலையில மாலையிலையாவது ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்றேன் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து. குர்ஆன்ல 2-3 இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் அலா மா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها.
மக்களால வார அத்துணை பிரச்சனைக்கு மருந்து காலையிலே மாலையில முக்காந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. குர்ஆன் சொல்லுது. 2-3 இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ் இந்த மக்கள் உங்களுக்கு சொல்ற பேச்சுகளை கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கொண்டிருங்க, காலையிலே மாலையிலும் அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அட விளக்கம் என்ன? உலகத்தால வார எல்லா பிரச்சனைக்கும் மறந்து அல்லாஹ்வை காலையிலே மாலையில திக்ர் செய்யறது. என்ன கால நேரம் எப்படி போகுது? போனோடே நேரம் கழிவு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நபியார், இன்னைக்கு சின்ன பிள்ளையிலிருந்து வயசாளி வரைக்கும் போனோட தான் நேரம் கழிவு. ஷைத்தான் அப்படியே எங்கட கால நேரத்தை ஓட்டி கொண்டு போறான். ஷைத்தான் லஅனத்து செஞ்சு அனுப்பின நேரம் ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சபதமிட்டான், ஃபபிமா அக்வைதனி லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நீ என்ன வழி கெடுத்தாய் தானே, உன்னுடைய அடியார்கள் போற நேரான பாதையில நான் உட்கார்ந்து கொள்வேன், விடவே மாட்டேன் அவங்கள. சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, அவங்களோட வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால நான் முயற்சி செஞ்சு அவர்களை வழி கெடுத்துக்கொண்டே இருப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். உன் அடியார்கள் அதிகமான பேர் உனக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க, நன்றி செலுத்த மாட்டாங்க. முன்னாலையும் பின்னாலையும் வாரத்துக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர் செஞ்சிருக்காங்க, இபாதத் ஒன்று செய்ய போகல துனியாட விஷயத்தை காட்டி அதுல பிஸியாக்கிடுவான் ஷைத்தான், அதுல பிஸியாக்கிடுவான். ஒரு கிழமையிட அமல் எடுத்து பார்ப்போம், ஒரு கிழமையிட அமல, இந்த ஒரு கிழமையில 5 நேர தொழுகையிட முன்பின் சுன்னத தாருக்கு சரியா தொலை கிடைச்சிக்கும், தாருக்கு சரியா தொலை கிடைச்சிக்கும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஸஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் 12 ரக்அஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் 5 நேர தொழுகையிட முன்பின் சுன்னத்து கட்டாயம் தொழ வேண்டிய சுன்னத்து 12 ரகாத் இருக்கு. லுஹருக்கு முந்தி சுபஹுக்கு முந்தி 2, லுஹருக்கு முந்தி 4, லுஹருக்கு பிந்தி 2, மக்ரிபுக்கு பிந்தி 2, இஷாக்கு பிந்தி 2. இது முஅக்கதான சுன்னத். கைரு முஅக்கத் வேற இருக்கு. லுஹருக்கு முந்தி 4, லுஹருக்கு பிந்தி 4, அஸ்ருக்கு முந்தி 4, மக்ரிபுக்கு முந்தி 2, மக்ரிபுக்கு பிந்தி 2, இஷாக்கு முந்தி 2, இஷாக்கு பிந்தி 2. அது வேற. குறைஞ்சே 12 ரகாத்தையாவது யாரு தொழுகிறாங்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஆசை வருவது எங்களுக்கு. துனியால சாதாரண ஒரு துனியாவுடைய வசதிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நானும் என் பிள்ளைகளும் மனைவி மக்களும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸ கேட்ட நாளையில இருந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மௌத் வரைக்கும் இந்த 12 ரகாத் மிஸ் ஆகல. அல்லாஹு அக்பர். சும்மா யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. அப்ப உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தம்பி அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி படிச்சு கொடுக்குறாங்க, எனக்கு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாப்பா, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லி தந்த. அப்ப ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தம்பி அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத் வரைக்கும் இந்த 12 ரகாத் ஒரு நாளாவது மிஸ் ஆகல. அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி இந்த பெரியவங்க ஔஸ் இப்னு அம்ர் என்ற ஒருத்தருக்கு படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வார ஸஹீஹ் முஸ்லிம்ல. இந்த ஔஸ் இப்னு அம்ர் என்ற வரைக்கும் மௌத் வரைக்கும் இந்த 12 ரகாத் சுன்னத்து மிஸ் ஆகல. எவ்வளவு நோய் நம்பலம் வந்தீகும், எவ்வளவு பிரச்சனை வந்தீகும், எவ்வளவு மனுஷன்ட வந்தீகும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்ப இந்த ஔஸ் இப்னு அம்ர் என்றவங்க நுஅமான் இப்னு சாலிம் என்ற ஒரு பெரியாருக்கு இந்த ஹதீஸை படிச்சு கொடுத்தாங்க. இந்த நுஅமான் இப்னு சாலிம் என்ற வரைக்கும் மௌத் வரைக்கும் இந்த 12 ரகாத் மிஸ் ஆகல. இந்த ஹதீஸ்ல வார 4 பேருக்கும் இந்த 12 ரகாத் மௌத் வரைக்கும் மிஸ் ஆகல. எங்கட ஹாலாத் என்ன? இதனாலதான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன் என்ற ஒரு ஆயத்து நீங்க குர்ஆன்ல, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் செஞ்சாங்க. சில ஆயத்துகளுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் தெளிவா தஃப்சீர் செஞ்சாங்க. அவர்களை தெரியாம நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை சோதிப்போம், அவர்களுக்கு அழிவை கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். இந்த ஆயத்துல விளக்கம் என்னன்னு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் தீன்ல இருந்து தூரமாகும் பொழுது அல்லாஹ் நல்ல துனியாவை கொடுப்பானா. ஒரு மனுஷன் பள்ளியை விட்டு தூரமாகிற நேரம், தீனை விட்டு தூரமாகிற நேரம் நல்ல வியாபாரம் நடக்கும், தீன்ல முன்னேற்றம், துனியால முன்னேற்றம் வரும். துனியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்சீர் செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறேன்டா என்ன, அவர் மஸ்ஜிதை விட்டு தூரமா போல, குர்ஆன் ஓத டைம் இல்ல, திக்ர் செய்ய டைம் இல்ல, தொழுவ டைம் இல்ல, 4 நல்ல விஷயம் பேச டைம் இல்ல, கேட்க டைம் இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் இப்ப கடன் ஒன்றும் இல்ல, ஒரு கடை 2 கடை ஆவிக்கு, ஒரு வீடு 2 வீடு ஆவிக்கு, நல்ல பரக்கத்தா துனியாயிக்கு.
இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை கொடுத்து அட நான் இபாதத்து செய்யாம இருக்கிறேனே என்ற அந்த வாசலமும் மறக்கடிக்க செய்வானாம். ஒரு மனுஷனுக்கு சோதனை வந்தா தானே சீதேவிகள் அடே நான் இபாதத்துல சேர குறப்பாட்டால தானே வருதுன்னு மனுஷன் யோசிப்பான். அல்ல ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா தண்டிக்கிறேன்டா அவருக்கு நல்ல உலகத்தை கொடுப்பானா, தீனை விட்டு தூரமாக தூரமாக துனியால நல்ல வரக்கத்துண்டாகுமா. அல்ல ஒரே புடியில பிடிப்பான், அட்ரஸ் இல்லாம வைக்கிடுவார். அதைத்தான் இந்த ஆயத்துல விளங்கப்படுத்திக்கிறாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. என்னோட ஹாலாத் என்ன, நாங்க மஸ்ஜிதை விட்டாடி இவ்வளவு ஓதாமிக்கிறேனே திக்ரு செய்யாமிக்கிறேனே என்ற தனிமேண்டாவே பாவம் தானே, கண்ணால பாக்குறதெல்லாம் பாவம் தானே, வாயால பேசுறதெல்லாம் பாவம் தானே, யோசிக்கிறதெல்லாம் பாவம் தானே. எப்ப சரியா குர்ஆன் ஓதினேன், குறைஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்மேனி, ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கணும். இந்த 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 கூட்டத்தில் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம்? ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறவங்க எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம்? அது இதெல்லாம் செய்யாம இருந்தும் எனக்கு நல்ல பரக்கத்து கிடைக்குது, என் வியாபாரம் நல்லா நடக்குது, என் துனியா செழிப்பாகுது என்றா சந்தோஷப்படாதீங்க. எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் பிடிக்க போறான். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, பஹ்ரைன்ல இருந்து, பஹ்ரைன் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பஹ்ரைன்ல இருந்து டாக்ஸ் வரும் முஸ்லிம்களுக்கு, பெரிய சொத்து அங்கேயே தான் வரும், பெரிய ஒரு கணக்கு வரும். ஒருத்தர் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி பஹ்ரைன்ல இருந்து வரக்கூடிய சல்லிகள் எடுத்துட்டு வர சொன்னாங்க, பணங்களை பொருள்களை. பெரிய கணக்கொண்டு வந்தீங்க. மதீனா என்ற பெரிய இடம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகள். இந்த பஹ்ரைன்ல இருந்து சாமான் வந்து கேள்விப்பட்டதோட எல்லா மஹல்லா வாசிகளும் சுபஹ் தொலை மஸ்ஜித் நபிக்கு வந்துட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் சுபஹ் தொலை வந்தா முழு மதீனாவும் மஸ்ஜிதுக்கு வந்தீங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, பஹ்ரைன்ட சாமான் வந்ததெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்கன்னா அதுதான் எல்லாம் எடுக்க வந்தீங்கன்னா கஷ்டம் தானே, சஹாபாக்களோட சொத்து தான் அது, அவங்களுக்கு தான் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைச்சு தரமாட்டேன், நீங்க விரும்புற அளவு நான் உங்களுக்கு தருவேன். சுபஹானல்லாஹ். நான் நினைச்சு தரல, நீங்க என்னத்தை கேட்கிறோம் அப்படி தருவேன், அவ்வளவு சாமான் வந்தீங்க. இதை சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும். பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. நீங்க எல்லாம் திங்க இல்லாம வறுமை வந்து மௌத்தா போறதை பத்தி நான் பயப்படல. திண்டாலும் திங்களாட்டி மவுத் எப்படியும் வருமே. வீட்டுல படுத்தாலும் பேமெண்ட்ல படுத்தாலும் ஒரு நாளைக்கு கபருக்கு போயிட்டு தான் ஆகணும். மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும். நான் உங்களுக்கு வறுமை வாரத்தை பயப்படல. இன்னமா அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் அத்-துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும் ஃபதுனாஃபிஸூஹா கமா தனாஃபஸூஹா ஃபதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகக்கும். எனக்கு என்ன தெரியுமா பயம், உங்களுக்கு முன்னால வந்த சமூகத்துக்கு அல்லாஹ் துனியாட எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தான். ஃபிரௌன் யாரு, காரூன் யாரு, ஹாமான் யாரு, ஆத் சமூத் கூட்டம் யாரு, அவங்களோட துனியாவை எடுத்து பாருங்களே. எனக்கு என்ன தெரியுமா பயம், உங்களுக்கு முன்னால வந்தவர்களுக்கு அல்லாஹ் துனியாட எல்லா வாசலையும் திறந்து கொடுத்து அந்த துனியாக்கு பின்னால போய்த்து மார்க்கத்தை மறந்து எப்படி நாசமா போனாங்களோ, எப்படி அழிஞ்சு போனாங்களோ, அதே போல அல்லாஹ் உங்களுக்கும் துனியாவை தந்து அதுல நீங்க போட்டி போட்டு காலப்போக்கத்தில் அல்லாஹ்ட தீனை விட்டு தூரமாகி அவர்களுக்கு அழிவு வந்ததை போல உங்களுக்கும் அழிவு வருமோன்னு தான் பயப்படுறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் எனக்கு பயம். உங்களுக்கு வறுமையை விட எனக்கு இதுதான் பயம். சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏண்ட வீட்டுல இருக்கிற அடுத்தவங்களை விடுங்களே, ஏண்ட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நாங்க யோசிச்சு பார்ப்போமே, ஏண்ட வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க யோசிச்சு பார்ப்போமே. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்க எப்படி பிடிப்பான்னு தெரியாது. எங்கட அவசரத்துக்கு அல்லாஹ் பிடிக்கிறதும் இல்லை. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான், இது ஒரு பயங்கரமான ஆயத், 7 மண்டா எழுதி வச்சுக்கோங்க. வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மவ்இதா. நாங்க ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறதுக்கு டேட் குறிப்பிட்டு வச்சுக்கிறோம். நீங்க தவறு செஞ்சதோட நாங்க பிடிக்கிறல்ல. எங்களுக்கு எப்படி அல்லாஹ் மௌத்தை எழுதி வச்சுக்கிறானோ, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி சோதனைகள் எழுதி வச்சுக்கிறானோ, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு அழிவு வாரத்தை நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம். அந்தந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய அதாபுகள் வந்து சேரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். இதுதான் சஹாபாக்களுக்கு பயமா இருந்துச்சு. எங்களுக்கு முன்னால வந்த இமாம்கள் தாபிஊன்கள் 2 பேர் சந்திச்சு கொண்டா என்ன தெரியுமா பேசிக்கொள்வாங்களாம், கடைசி பேச்சு லா தகாஃபன்ன இல்லா தம்பக். 2 கூட்டாளிமார் சந்திச்சு கொண்டா
கணவன் மனைவி பேசிக்கொண்டா அவங்களோட கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இக்கும் லா தஹாஃபன்ன இல்லா தம்பக். உங்களோட வாழ்க்கையில நீங்க தீனுக்கு எவ்வளவு மாற்றம் செஞ்சுக்கிறீங்களோ, அல்லாஹ் ரசூலோட கட்டளைக்கு எவ்வளவு மாற்றம் செஞ்சுக்கிறீங்களோ அதை மட்டும் பயப்படுங்க. உங்களுக்கு வார சோதனை எல்லாம் அதால தான் வரும். காலையில இருந்து மாலை வரைக்கும் பாருங்க. தஹஜ்ஜத் தொழுந்தேனா, தஹஜ்ஜத்ல துஆ கேட்டேனா, சுபஹோட முன் சுன்னத் தொழுந்தேனா, சுபஹ் தொழுதேனா, சுபஹுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிக்கறாங்க செஞ்சேனா, குர்ஆன் ஓதினேனா, காலமால ஜிக்ர் செஞ்சேனா, சந்தர்ப்ப துஆக்கள் ஓதினேனா, பொய் பேசினேனா, புறம் பேசினேனா, ஆள்கள உள்ளத்தை உடைச்சேனா, சலாம் சொன்னேனா, சொன்ன சலாத்துக்கு பதில் சொன்னேனா, திங்க போல பிஸ்மில்லா சொன்னேனா, திங்கிட்டு துஆ ஓதினேனா, இதுல ஏதாவது குறைபாடு செஞ்சுனா பயந்து கொண்டிருங்க. சோதனைகள் வாரதா இருந்தா இந்த ரூட்டால தான் வரும். பிரச்சனைகள் வாரதா இருந்தா இந்த ரூட்டால தான் வரும். வேறொண்டே வாழ்க்கையில பயப்படாதீங்க. வேறொண்டாலும் சோதனை வர போறல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு எவ்வளவு மாற்றம் செஞ்சிருக்கிறீங்களோ, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருகுது பாருங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு பயான் பண்ணி கொண்டிருக்கான். இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாலே சஹாபாக்கள் வந்துடுவாங்க. இமாம் மிம்பருக்கு ஏற முந்தைய சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு லேட்டாகி வரான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சரியான கவலை. உஸ்மானே இன்னும் லேட்டாகி வாரீங்க. இமாம் மிம்பருக்கு ஏறினது பிறகு வந்த ஜும்மாக்கு வரதால குத்தம் ஒன்றும் இல்லை, ஜும்மா கூடும். இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பிறகு ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வந்தால் அவட ஜும்மா கூடாம போறல்ல, கூடும். உமர் ரலியல்லாஹு மிம்பர்ல இருந்து எத்தனை ஆயிரம் சஹாபாக்கள் எழுதிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இன்னும் இப்பயா வாரீங்க? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் மோமினீன் இன்றைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆவினேன். நான் வெள்ளனா காட்டிலும் பஜாருக்கு போனேன். பஜார்ல இருந்த மாய் வாரேன். அமீருல் மோமினீன் வீட்டுக்கு சரி போவல்ல, ஓடி ஓடி மஸ்ஜிதுக்கு தான் வாரேன். இது எங்க நடக்குது? மிம்பர்ல இருந்து கொண்டு 2 பேரும் பேச்சு. மஸ்ஜித் இருக்கிறவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப நீங்க வெள்ளன பஜாருக்கு போனா, பஜார்ல இருந்து இப்ப பள்ளிக்கு வரனா நீங்க குளிச்சு மீக மாட்டீங்க ஜும்மாக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நீங்க பஜார்ல இருந்து இப்ப பள்ளிக்கு வரனா நீங்க வெள்ளிக்கிழமை குளிச்சு மீக மாட்டீங்க. உங்களுக்கு தெரியா வெள்ளிக்கிழமை குளிக்கிற நபி எவ்வளவு பெரிய சுன்னத் என்று, எவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். சும்மா யோசிச்சு பாருங்களே சகோதரர்களே. இந்த ஒரு ஜும்மாவுக்கு கொஞ்சம் லேட்டாய் வாரத்தையும் ஜும்மாக்கு குளிக்காமிக்கிறதையும் இந்த 2 சஹாபாக்களும் மிம்பர்ல இருந்து கூட எவ்வளவு சீரியஸா பேசிக்கு வராங்க. இதுதான் சஹாபாக்களுக்கு இருந்த கவலை. அப்ப நீங்க பஜார்ல இருந்து வாரண்டா வெள்ளிக்கிழமை குளிப்பே முட்டிப்பீங்களே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அமல் ஒன்றை விட்டுட்டு வாரீங்க. இன்றைக்கு நான் ஃபர்லே கணக்கு இல்லாம விட்டு கொண்டிருக்கிறேன். பெரும் பாவங்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் வர்ணிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு பயம் வருவதில்லை, கவலை வருவதில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குத்தான் சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்னு மாஜா ஷரீஃப்ல வருகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தரதுக்கு முன்னால் ஈமானை தான் படிச்சு தந்தேன். இங்கதான் ரகசியமே. எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிச்சு தரதுக்கு முன்னால ஈமானை தான் படிச்சு தந்தேன். குர்ஆன் வந்ததே மனுஷனுக்கு ஹிதாயத்தை வழிகாட்டத்தானே, நேரான வழிகாட்டத்தானே. நேரான வழியை காட்டத்தான் வந்த. ஈமான் இல்லாட்டி அந்த குர்ஆனும் படாது. ஈமான் இல்லாட்டி அந்த குர்ஆனும் படாது. எங்களுக்கு தெரியாத குர்ஆனா? அந்த குர்ஆன்ல தானே ஃபிரௌன்ட சரித்திரத்தை எல்லாம் சொல்லிக்கிறான், காரூன்ட சரித்திரத்தை சொல்லிக்கிறான், நம்ரூத்ல சரித்திரத்தை சொல்லிக்கிறான், ஹாமான்ட சரித்திரத்தை சொல்லிக்கிறான். எவ்வளவு குர்ஆனை பத்தி கேட்டிப்போம், எவ்வளவு குர்ஆன்ல வர பயங்கர தண்டனைகளை கேட்டிப்போம். எங்களுக்கு ஒன்றும் நடக்குதில்லையே, பயம் வருவதில்லையே, வாழ்க்கையில மாற்றம் வருவதில்லையே. இதை தெரிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்க முன்னால ஈமானை படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்கு பின்னால வந்த தாபீன்கள்ட்ட சொல்லுவாங்களாம். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ். தாபீன்களே பெரிய அவுலியாக்கள். அந்த தாபீன்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், நீங்க எல்லாம் குர்ஆன் எழுத்தை தான் பாடமாக்கிக்கிறீங்க, நாங்கெல்லாம் குர்ஆன் சட்டத்தை எங்கட வாழ்க்கையில, குர்ஆன் சட்டம் எங்கட வாழ்க்கையில, நீங்க எழுத்த பாடமாக்கிக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் எழுத்து பாடம். ஃபாத்திஹால இருந்து சூரத் நாஸ் மட்டும் தாபீன்கள் எக்கச்சக்கமான பேர். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ரகாத்ல 30 ஜுஸே ஓதி முடிச்ச இமாம்கள்ட கணக்கு எடுத்து முடிக்கலாம். அவ்வளோ பேரிக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் தாபிஊன்கள்.
சும்மா லேசா ஜைனுல் ஆப்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபீன் சும்மா லேசா ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் தொழுதுருவாங்க. எத்தனை ரக்காத்? 1000 ரக்காத். அவங்களோட வளமையான நஃபில் தொழுவை 1000 ரக்காத். சில இமாம்கள் 500 ரக்காத், 300 ரக்காத், 400 ரக்காத். அவங்க பாடம் நடத்துறது, ஹதீஸ் எழுதுறது, படிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் போவ. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் 300 ரக்காத். ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தா 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம் ஹதீஸ் பாடம். சில இமாம்களை பத்தி வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் பாடம் இல்லாட்டி அந்த ஹதீஸே இல்லையா அப்படின்னு அர்த்தம் என்ன? ஹதீஸ் இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு பாடம். இப்படித்தான் எங்களோட இமாம்கள் இருந்த. இவங்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்ன என்ன தெரியுமா? உங்களை எல்லாரும் குர்ஆன் எழுத்து தான் பாடம், உங்கள்ட்ட எழுத்து தான், எங்கள்கிட்ட குர்ஆன் சட்டம். நீங்க பாதுக்கும் பாதா என்று பாடமாக்கிறீங்க. யாரும் யாரை பத்தி புறம் பேச வானம் என்று எழுத்து பாடம். ஆனா நாங்க புறம் பேசாம வாழ்றோம். கொமில்லையில இல்ல கலீலா, ராவுல கொஞ்சம் தூங்குங்க, நிறைய தொழுங்க உங்களுக்கு எழுத்து பாடம். ஆனா ராவுல கொஞ்சம் தூங்கி அதிகமா தொழுற நாங்க தான். சஹாபாக்கள் சொல்லி காட்டினேன். அல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபம் வந்தா ஒழுங்கிக் கொள்வாங்க, அடுத்தவங்களை மன்னிச்சிடுவாங்க. இந்த எழுத்தவங்களுக்கு பாடம். ஆனா நாங்க கோவத்தை பொழிங்க அடுத்தவங்களை மன்னிக்கிறவங்க நாங்க சஹாபாக்கள். அதுக்கு என்ன வித்தியாசம்? சஹாபாக்களே சொல்லுவாங்க. எத்தனை வித்தியாசம்? எங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த எழுத்தை படிச்சு தரதுக்கு முன்னால ஈமான படிச்சு தந்து. வித்தியாசம் என்ன? எங்களுக்கு ஈமான படிச்சு தந்து, நீங்க ஈமானுக்கு முன்னால குர்ஆனை படிச்சு பாடமாக்கிட்டீங்க. குர்ஆனுக்கே இந்த நிலை வேண்டாம், மற்ற படிப்புகள் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனாலதான் இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு மார்க்கத்துல சந்தேகம். ஒருத்தர் இந்த கொழும்புல கோல் பண்ணி கவலைப்படுறாரு. அவருக்கு ஒரே ஒரு மகள். அவர் ஏற்றுக்கோறாரு, எங்கட தவறு தான், அது எங்கட தவறு தான், எங்கட மிஸ்டேக் தான். நாங்க மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல, தாலீம் வாசிக்கல, 4 பயான் நடந்தா பிள்ளைகள் அனுப்புறல்ல. மகள் கடைசியில 35-40 லட்சமோ செலவழிச்சு ஒரு டிகிரியை முடிச்சு வச்சிருக்காரு. அவரோட யூனிவர்சிட்டியில் ஒரு அந்நிய ஒரு ஆம்பளை படிச்சு கொண்டு இந்த நேரம் இப்ப அவ என்ன செஞ்சுக்கிறா? இப்ப ஊட்ட விட்டு அந்த அந்நிய வாலிபரோட போய் வாழ்றான். அதை விடுங்களே ஒரு பக்கம். அவ போன காரணம் என்ன தெரியுமா? அவ சொல்லிக்கிறா, எனக்கு இந்த ஊட்டுக்கு இருக்கல, ஏன் உம்மா வாப்பான் தொழுற ஓதுறத பார்த்து கொண்டு இருக்கலவா. அதெல்லாம் பொய்யா, அதெல்லாம் பொய். எனக்கு எரிச்சலாகி நீங்க தொழுறத ஓதுறத பார்க்க போக்கல. எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை. இவ்வளோ ஒரு பெரிய சொர்க்கம் ஈக்குமா? நரகத்தில் இருக்கிற ஒரு மலக்கூடிய சைஸ் எவ்வளவு? நரகவாசிட அளவு எவ்வளவு தெரியுமா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அந்த நரகவாசிட இந்த ஷோல்டர்ல இருந்து காது வரைக்கும் உள்ள தூரம் 3 நாள் நடக்கிற தூரம். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? அல்லான்றவனுக்கு ஆரம்பமே இல்லையா? அப்ப அந்த அல்லாஹ் யாரு படைச்ச? இதெல்லாம் ஸ்ரீதேவிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே பேசிட்டு வைத்த. இந்த டவுட் எல்லாம் அவங்களுக்கு வரும். இந்த டவுட் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஈமான்ட பேச்சு கேட்கலாட்டி, ஈமான்ட சூழல் இருக்கலாட்டி, ஈமான்தாரிகளோட உங்களோட சுகபத்தை வச்சு கொள்ளலாட்டி. அப்ப மகளோட கவலை என்ன? ஏண்ட உம்மா பாப்பா மூட நம்பிக்கையில இருக்கிற, எனக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கலாது. இப்படி ஒரு தொழுகை இல்லை, இப்படி ஒரு ஓதுறது இல்லை, இப்படி ஒரு குர்ஆன் இல்லை, அதனால இந்த வீட்டுலேருந்து நான் போறேன். அந்த வாலிபரை விரும்பி போய்த்து இல்லை, உம்மா வாப்பட மார்க்கம் பிடிப்பு இல்லை. ஏன்? உம்மா வாப்பா இடக்கிடக்கு சார் சொல்லுவாங்களே, தொழும்மா, கொஞ்சம் ஓதும்மா, கொஞ்சம் திக்ரு செய்யும்மா. இதெல்லாம் மூட நம்பிக்கையா? இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம். சில நாடுகள் இந்த சாங்ஸ்டர் இல்லை, இப்படி ஒன்று கூட இல்லாது, இப்படி பேச இயலாது. அல்லாஹ் தந்த நியமத்தை வீணாக்கிடாதீங்க. ஒன்று கூட இயலாது. நாங்களே சில நாடுகளுக்கு போய் எவ்வளவு பயந்து ஒருத்தருக்கு தாவத் கொடுத்திருக்கிறோம். பயந்து அல்லாஹ் பத்தி பேசிக்கிறோம், பயந்து குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசிக்கிறோம். சில நாடுகளில் செக்யூரிட்டி வச்சு தான் பயானே பண்ணுவாங்க. பயம். இப்படி 100-200 பேர் இருக்க மாட்டாங்க. வீட்டுல 4 பேர் செக்யூரிட்டி பேசுறதுக்கு, வெளியே 40 பேர் நிற்பாங்க. தாரு வார போறன்னு பார்க்க. அல்லாஹ் எங்கட நாட்டுக்கு தந்த பெரிய பாக்கியம். புகாரி ஷரீஃப்ல வருது, அருமை சஹாபாக்கள் ஈமான் உச்சகட்டத்தை அடைஞ்சவங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க கூட ஒவ்வொரு நாளும் தஆல் நஜ்லிசு பினா நுமினு ஸாஅ. அல்லாஹ் இந்த ஹதீஸ்ல அவங்களுக்கு இந்த வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறார். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, வாங்கப்பா கொஞ்சம் டைம் எடுத்து ஈமானை பத்தி பேசி ஈமானை புதுப்பிச்சு கொள்வோம்.
சஹாபி பொம்புலேல் வாராங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது. யா ரசூலல்லாஹ் கலபனா அலைக்க ரிஜால் ذهب الرجال بحديثك. மதீனா வாசி பெண்கள் வாராங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. அவங்களுக்கு விரங்கல் தண்ட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. பெண்கள் வந்து கவலைப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நேரம் பார்த்தா நீங்க எங்கட ஆம்பளைகளுக்கு தான் டைமை கொடுக்குறீங்க, ஆம்பளைகளோட தான் ஈமான்ட பேச்ச பேசுறீங்க, பெண்களாகி எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே யா ரசூலல்லாஹ், நாங்க பேசுறேன் இல்லை யா ரசூலல்லாஹ், நல்ல ஒரு ஈமான்ட பேச்சு கேட்கிறோம் இல்லை யா ரசூலல்லாஹ். فَجْعَلْ لَنَا مِنْ نَفْسِكَ يَوْمًا نَأْتِيكَ فِيهِ. நீங்களும் எங்களுக்கு டைம் தாங்க யா ரசூலல்லாஹ், நாங்க வாரோம். பொம்பளை சொன்னாங்க நாங்க வாரோம், இதுக்கு தான் பொம்பளை கூட்டிக்கிட்டு ஜமாத்துல போற, இதுக்கு தான் நாங்க பெண்களை கூட்டிக்கிட்டு பெண்கள் ஜமாத்துல போங்கன்னு சொல்ற. அந்த மதீனத்தை பெண்கள் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, எந்த நேரம் ஆம்பளைகளுக்கே டைம் கொடுக்கவான யா ரசூலல்லாஹ், பொம்பளைகளா எங்களுக்கு டைம் தாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு நாங்க வாரோம். வந்து என்ன செஞ்சு செய்யுங்க, துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சிருந்த மார்க்கத்தை எங்களுக்கும் படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ், எங்களை அப்படியே ஊட்டோட குசுனியோட வேலை வெட்டியோட விட்டுடாதீங்க யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு டைம் ஒதுக்குறோமா எங்களுக்கும் டைம் தாங்க, நாங்க நீங்க சொல்ற இடத்துக்கு வாரோம் யா ரசூலல்லாஹ். பெண்கள்ட்ட இந்த கவலை அவங்களுக்கு விளங்கிச்சு. மலக்குமார்கள் வார காலம்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்துட்டு போற காலம்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிற காலம்தான். நாங்க ஈமானுக்கு முயற்சி அடி ஈமான் வராது. ஈமான் அப்படி வார இல்ல, ஈமான் துனியாவுடைய சொத்துக்களை போல இல்ல. வாப்பா சம்பாரிச்சு வச்சா புள்ளைகள் சம்பாதிக்க தேவையில்ல, அது துனியா. ஆனா ஈமான் அப்படி இல்ல. நூஹு நபி சம்பாரிச்சா நூஹு நபியில பொண்டாட்டி சம்பாதிக்கிற எடுப்பு கிடைக்காது. நூஹு நபியில பொண்டாட்டி கேட்டு ஈமான்தாரி ஆக இருந்தா தான் ஈமான் கிடைக்கும். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நூஹு நபி அலைஹிஸ்ஸலாத்து நரகவாதின்னு சொல்றான். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான சம்பாதிக்க நாம உழைப்பு செய்யணும், டைம் கொடுக்கணும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஈமான படிச்சு தான் எடுத்தோம், படிக்காம ஈமான் வராது. இஸ்லாம் வேற, ஈமான் வேற. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் ஈமான படிக்க நேரம் கொடுத்தாங்க.
இந்த பெண்களும் வந்து சொன்னது யாரா சொல்ல அந்த டைம் தாங்க, நாங்கள் வீட்டில் இருந்து வாரோம் அவங்கள்ட்ட படிக்க. இதனால மேலான அல்லாஹ்வின் அடியார்கள் எங்களோட குடும்பத்தோடைய தொழிலோட எங்களோட மற்ற வேலை வெட்டிகளோட நாங்கள் ஈமானுக்கும் கொஞ்சம் நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி வராது ஈமான். சஹாபாக்களே தெளிவாக சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான். இப்னு மாஜால வர ஹதீஸ். நாங்கள் ஈமானை படிச்சு தான் எடுத்தோம். அது படிக்க வேண்டிய ஒன்று மேலான அல்லாஹ்வின் அடியார்கள். படிப்புன்னு அவங்களுக்கு தெரியுமையா? ஈமான் படிச்செடுக்க வேண்டியது. அது அந்த ஆட்களோட இருந்து அந்த சூழல்ல இருந்து ஈமானுக்கு ஒரு சிலபஸ் ஒண்டி, அந்த பேச்சை பேசி அந்த பேச்சை கேட்டா தான் ஈமான் வரும். சும்மா ஒரு பயான கேட்கறதால ஈமான் இல்லை. சஹாபாக்கள் படிச்சாங்க. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, வருஷத்துக்கு 6 மாசம் மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள் கொடுப்பாங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை ஃபுல்லா மஸ்ஜிதுக்கு கொடுப்பாங்க, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பஜாருக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லா மஸ்ஜித், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா பஜார். இப்படி 6 மாசம் செலவழித்து தான் சஹாபாக்கள் படிச்சாங்க. அதிகமான சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு தர்த்தீப் இருந்துச்சு. இதனால் நாங்களும் கொஞ்சம் கொடுக்கணும். 3 நாளா 40 நாளா 4 மாசமா மஸ்ஜிதுக்கா இந்த சூழல்ல இருந்து அந்த முறையில் போனால் தான் ஈமான்ல மாற்றங்கள் வரும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்னைக்கு பயங்கரமான நிலைமை உலகத்தில் நடக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு தான் நினைக்கிறோம். சண்டையும் யுத்தமும் பிரச்சனையும் அதுவும் இதுவும். நல்ல ஒரு செய்தி, சந்தோஷமான செய்தியோடு வருவதா. அந்த ஒரு காபிர் என்று சொல்றான், எனக்கு என்ன இந்த துனியால மனுஷனெல்லாம் வெறுத்தே வைத்தான். காபிர் என்று சொல்றான், மிருகத்தை விட மோசமாகிறாங்களே, இந்த மனுஷ ஜாதியை எனக்கு வெறுத்து வைத்தான். இப்படி ஒருத்தர் 2 பேர் வாயால சொல்ற, ஆனா எல்லாரும் உள்ளத்துல தாங்கிக்கிற. குடும்பம் குடும்பமா பிரிஞ்சு, ஊர் ஊரா பிரிஞ்சு, நாடு நாடா பிரிஞ்சு, மனுஷனை காட்டிக்கொள்ள இயலாது. இன்னைக்கு எல்லாம் மிருகத்தோட வாழ ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. மனுஷன் போதுமாவி. இதனால மேலான அல்லாஹ்வின் பயங்கரமான ஜமான். அல்லாஹ்வோட ரசூலோட தொடர்பாக இல்லாட்டி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சஹாபாக்களை போல முடிவெடுக்கணும். நாங்கள் அல்லாஹ்வோட பக்கம் போறது தவிர வேற வழி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நினைவு காட்டினேன், ஒவ்வொரு நாளும் தூங்க போல நினைவு காட்டுவாங்க, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். எனக்கு தப்புறதுக்கு ஒன்னட்ட வாரதை தவிர வேற வழி இல்லையா. இது அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக்கோங்க, அடிக்கடி உள்ளத்துக்கு சொல்லிக்கோங்க. மனைவியோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி தஸ்கீலுக்கு வரேன். புகாரி ஷரீஃப்ல வருது, எந்த சஹாபாக்கள் நபியை சந்திக்க வந்தாலும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஈமான்ட பேச்சை பேசிட்டு சொல்லுவாங்க, இதா ரஜஅதும் இலா அஹ்லீக்கும் ஃபஅகீமு இன்தஹும் வஅல்லிமூஹும். என்னுடைய அருமை தோழரே, நீங்க வீட்டுக்கு போறீங்க, என்னோட இருந்து என்னென்ன ஈமான்ட பேச்சை கேட்டீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வான். டைம் எடுத்து உங்களோட புள்ள பொண்டாட்டிகளுக்கும் படிச்சு கொடுங்க. இதோட நிப்பாட்டிட்டாங்க. அவங்களும் பாவம். இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க மேல பொண்டாட்டி பிள்ளைகள், அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட ஹாலாத் என்ன, அவங்களோட யோசனை என்ன. அதனால நீங்க வீட்டுக்கு போனா முதல் வேலை ஃபஅகீமு இன்தஹும், டைம் எடுங்க. டைம், மனைவிக்கு டைம் கொடுங்க, பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. ஃபஅல்லிமூஹும், எனக்கிட்ட படிச்ச ஈமான்ட தீண்ட விஷயங்கள் அவங்களுக்கும் படிச்சு கொடுங்க. இதனால் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன் சீரியர்கள், மாஷா அல்லாஹ் வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிறோம். 2026 வந்து தெரிந்தால் 1 மாசமும் முடிய போகுது. அவ்வளோ கால நேரம் ஸ்பீட். டிசம்பர் வர காட்டி தெரியாமி. அதனால வருஷம் ஆரம்பம் மாஷா அல்லாஹ். சொல்லுங்க பாபு, அவசரம் அல்லாட பால் ஒரு 4 மாசம் போகிறதுக்கு யாரும் நியத்தி. சொல்லுங்களேன் சீரியல் உங்களை இன்ஷா அல்லாஹ். ஒரு இந்த மாசம் வார மாசம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்சு போகலாம் அவசரமா போகிறதுக்கு. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்வான். எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் அல்லாட பாதையில் எலும்புகளை சீரவில் எலும்புகளை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பரக்கத் செய்வானா, போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம். சொல்லுங்கள் நோம்பு முந்தி போறோம். சொல்லுங்கள் நோம்புக்கு முந்தி போகலாம் இன்ஷா அல்லாஹ். நோம்புக்கு முந்தி போகலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று 2 மாசத்துக்கு இன்ஷா அல்லாஹ். நோம்பு இன்னொரு மாசம் தான் இங்கே நோம்புக்கு. சொல்லுங்களேன் வெளிநாட்டுக்கு போகலாம், உள்நாட்டில் வேலை செய்யலாம். 4 மாசம் அல்லாட பாதையில் இன்ஷா அல்லாஹ் தர்த்தீப் செஞ்சு போகலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு காலம் பொல்லாத காலம். திடீர் நோய் நம்பலங்க அவளை நினைச்சும் பாக்கி இல்லாத மௌத்துவல் வருவது பயங்கரமான ஜமான். கொஞ்சம் ஹதீஸ குர்ஆன் எடுத்து பாருங்க. இந்த காலத்தை பத்தி அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வளவு பேசிக்கிறாங்க. சொல்லுங்களேன் சீதேவிகள், எங்களோட வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள நிம்மதியான சூழல் உண்டாக்கணும். உலகத்துட்டு போகல ஈமானோட போகணும். ஒரு 4 மாசம் அல்லாட பாதையில் அவசரமா சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நோம்புக்கு முந்தி நீ எதை தானே கேட்கிற, எலும்புகளை சீதைகள் நீ எதை தானே கேட்கிற, உள்ளத்துல ஆசை வந்தீங்க மசூரா பண்ணிக்கொள்வோம். அது கொஞ்சம் முன்பின்னாவும் டேட் முன்பின்னாவும் பிரச்சனை இல்லை. எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தயாராக எல்லாரும் எல்லாம் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானாக. பரம்பரை அல்லா தீனை கபூல் செய்வானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கடைசி முடிவுகள் எல்லாம் நல்லதாக்குவானாக. சொல்லுங்கள் சீதைகள். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம். சொல்லுங்கள் நோம்பு முடிஞ்சு போறதுக்கு ஒரு 4 மாசம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் எலும்புகளே ஒரு 4 மாசம் அல்லட பாதையில வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எலும்புகளை சீதைகள் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ஒன்று மீய போறதில்லை. துனியாவுக்கு கொடுத்து லொஸ்டாவினை தான் மிச்சம். இழந்துட்டு நிக்கிறார்கள் தான் கூட. எவ்வளோ டைம் கொடுத்தோமோ அதை மாதிரி இழந்துட்டு நிக்கிறாங்க தான் கூட கொடுத்ததால் ஒன்றும் நடக்கல.
சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்யணும். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில வெளிநாட்டுக்கு போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ், நோம்புக்கு போறோம் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எலும்புகளே கல்புல ஆசை நியத்து வந்தா போயிட்டு பாப்போம்னு சார் நியத்து வந்தாலும் எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். வார நியத்தோட தட்டி ஒதுக்கிடாதீங்க, நன்மை கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். எலும்புகளை சீதேவிகள் மாஷா அல்லாஹ் அல்ல எல்லா பரக்கத்துகளையும் நலவுகளையும் தந்து தான் இருக்கிறான், தராம ஒன்றும் இல்லை. எலும்புகளே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பரக்கத் செய்வானா, அல்லாஹ் போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தருவானாக. பரம்பரை எல்லாம் தீனை கபூல் செய்வானா. எலும்புகளை சீதேவிகள் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இன்னும் தயாராங்களே பெரிய சபை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒன்றுமே போறதில்லை. எங்கட பெரியார்கள் சொல்ற மாதிரி ஒரு 4 மாசத்தை வேலை செஞ்சு பாருங்களே, எவ்வளோ அல்லாஹ் வெளிச்சங்களை கயிறுகளை நலவுகள் உண்டாக்குவான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படி போய் இன்ஷா அல்லாஹ் பேர்களை பதிவு செஞ்சுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னும் எலும்புகளை சீதேவில் இன்னும் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். உள்நாட்டில் வேலை செய்யறதுக்கு சார் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்ச ஒரு 4 மாசம் லோக்கல்ல வேலை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்தியா போகலாம், பங்களாதேஷ் போகலாம் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். எங்கள் ஸ்ரீலங்கால வேலை செய்யலாம். எலும்புகளை சீதேவிகள் மாஷா அல்லாஹ். எலும்புகள் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு வரும் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் பரக்கத் செய்வான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்லாக்கு சார் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நோம்போலுக்கு ஒரு சில்லா அல்லாஹ் கிருபை ஒரு 40 நாள் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான் மாஷா அல்லாஹ். 40 நாளைக்கு சார் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்லா ஒன்று போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். டைம் போகுது, அவசரமா சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். 40 நாள் அல்லாஹ்வோட பாதையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவசரமா போவோம் இன்ஷா அல்லாஹ். நோம்பையும் அல்லாஹ்வோட பாதையில கழிச்சிட்டு வரையில் பெரிய பாக்கியம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். 30 நாளும் ஏத்திக்காஃப் பெரிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் பரக்கத் செய்வான். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்ச ஒரு சில்லாக்கு போறதுக்கு அவசரமா இன்ஷா அல்லாஹ். மிச்சம் லேட் ஆகாம இன்ஷா அல்லாஹ். நோம்பு முடிஞ்ச ஒரு சில்லாக்கு சார் நாங்க போவோம் ஒரு 40 நாளைக்கு. எலும்புகள் இன்ஷா அப்படி சொல்றாங்க. எலும்புகள் இன்ஷா ஒரு 40 நாள் நாங்கள் அல்லாஹ்வோட பாதையில போவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2-3 மாசத்துக்கு கால் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு யோசனை ஒரு சில்லா ஒரு 40 நாள் போயிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நீ எதை தானே கேட்கறீங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு இன்ஷா அல்லாஹ். நாங்களும் போவோம், மஷூரா பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சிக்கல் பிரச்சனை இல்லாம தாரும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ஹக்கையும் செஞ்சுட்டு போயிட்டு பாருங்க அல்லாஹ் செய்யற பரக்கத்துக்களை. சொல்லுங்கள் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு யோசனை உண்டு, நாங்களும் ஒரு முயற்சி செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி கைசரி தூக்கி காட்டுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் போறதுக்கு ஒரு முயற்சி செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. கொஞ்சம் மஸ்ஜிதுகளுக்கு டைம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். எங்களோட தெய்வாலையில் மாஷா எல்லா பள்ளிகளும் அதிகமாக ஷிஃப்ட்டுகள் சுபகுக்கு நடக்கிற மாலை நேரத்தில் நடக்கிற அதில் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். காலை நடக்கும் ஒரு 4 பேர் சந்திச்சு அல்லாஹ் பற்றி பேசுறது, கஸ்து செய்யறது, மஹல்லா வேலை, மஹ்ரிப் இஷா சின்ன ஒரு கேப் தான் ஈகி. அடுத்த 2ஆம் கஸ்து இது ஜும்மா ராத்திரி மஹ்ரிப் இஷா வரைக்கும் தான். நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து ஈமாண்ட பேச்சுக்களை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தால் நல்ல பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவார் இன்ஷா. நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதெல்லாம் பேசினா மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சில 5 நிமிஷத்தை காம சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. ரெண்டு வந்த உங்களோட கிட்ட சும்மா